மாப்பிள்ள என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க மாப்பிள்ள உங்க மனசுல நீங்க? ஆ இல்ல நீங்க வேண்டான்னு சொன்னா அவங்க அப்படியே விட்டுட்டு அமைதியா போயிருவாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ? அது எப்படி போவாங்க சொல்லுங்க? ஆமாண்ணே, நான் சுத்தமா இதை உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லைண்ணே. உங்க கோபத்துல நியாயம் இருக்குதான், இல்லைன்னு சொல்லல. அதுக்காண்டி ஒரு பொண்ணை இப்படி கல்யாணம் பண்ணிட்டு ரெண்டாவது கல்யாணம் வரைக்கும் போறது ரொம்ப தப்புண்ணே. அவளை தான் என்னால சொல்ல முடியும். ம். உங்களை போயிட்டு இப்படி நீங்க பண்ணுவீங்கன்னு நினைச்சு கூட பாக்கலண்ணே. என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்க? ரெண்டாவது கல்யாணமா? நான் அவ இங்க வரக்கூடாதுன்னு சொல்லி தான் அனுப்பி விட்டேனே தவிர ரெண்டாவது கல்யாணம் மூணாவது கல்யாணம் எல்லாம் இங்க யாரு பண்றா சொன்னா? ஆ நீங்க தான் சொன்னதா சொல்லி வந்து அங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. உங்க அம்மாவும் தங்கச்சியும் தான் ரெண்டாவது கல்யாணம் பண்றதா சொல்லிக்கிட்டு இருந்தாங்களாமே. மாப்பிள்ளைக்கு பொண்ணு எல்லாத்தையும் பார்த்தாச்சு, நீ இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவங்கள அடிச்சீங்களே. அப்போதுக்கப்புறம் நீங்க போனதுக்கு அப்புறம் அவங்க தான் சொல்லி அப்படியே அனுப்பி விட்டுருக்காங்க. இங்க பாருங்க, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. அவ உங்களை வீட்டை விட்டு விரட்டுனால அந்த கோவத்துலதான் நான் அவளை வந்து இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லி அனுப்புனேனே தவிர மத்தபடி எதுவுமே இல்ல. சரிங்களா? அவளை கூட்டிகிட்டு வரதுக்கு எனக்கு தெரியும். நான் வந்து கூட்டிட்டு வந்துருவேன். அதை விட்டுட்டு நான் ரெண்டாவது கல்யாணம் மூணாவது கல்யாணம் நீங்களே நினைச்சு பேசாதீங்க. இங்க பாருங்க, நாங்க ஒண்ணும் அந்த மாதிரி எல்லாம் பேசல. நீங்க திரும்பியும் ஃபர்ஸ்ட் உங்க அம்மா கிட்டயும் உங்க தங்கச்சிக்கிட்டயும் கேளுங்க. இவன் என்னம்மா இதெல்லாம்? பின்ன என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்காவ? அவ போயிட்டு அவன் அம்மா வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருந்தா அவ வருவா வருவான்னு சொல்லிட்டு வாசல்லையே அப்படியே கிளி மாதிரி உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கணுமோ? எப்ப வருவான்னு சொல்லிட்டு. ஏன் அவனுக்கு வயசாவலியா? எனக்கு குழந்தையெல்லாம் பார்க்கணும்னு ஆசை இல்லையா? பேரம் பேத்தி எல்லாத்தையும். அதனாலதான் அப்படி சொன்னேன். இப்ப என்ன தப்பு இருக்குதுல சொல்லு. கல்யாணமான பொண்ணு மாமியார் வீட்டுல இருக்குமா இல்ல அவங்க அம்மா வீட்டுல போயிட்டு இருக்கணுமா? அதுக்காண்டி நீ ரெண்டாவது கல்யாணம் பண்றேன்னு சொல்லுவியோ? இங்க பாருமா, நான் அன்னைக்கே சொல்லிட்டேன் கட்டன் ரேட்டா. ஆமா, அவளை தவிர வேற யாரையுமே நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. சும்மா சும்மா இந்த மாதிரியான டிராமாவெல்லாம் அவகிட்ட சொல்லி பயமுறுத்திக்கிட்டு இருக்கிற வேலையை நிறுத்து. இந்த மாதிரி ஆரம்பிச்சதுதான் ஒண்ணு இங்க தூரம் வந்து நிற்குது. உன்னாலதான் இந்த பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்கு. ஆமாடா ஆமா, சொல்லுவ பின்ன சொல்ல மாட்டேன். என்னால என்ன பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு? ஜெயிலுக்கு போனவளை கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ள வைக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். நீலாம் ஒரு என்ன சொல்லுறதுக்குன்னு தெரியல. இவ்வளவு பேசுறீங்களே, உங்க பொண்ணு ஜெயில தானே கடந்திருக்கா. சொல்லுங்க, தப்பு பண்ண போய் தானே. கொஞ்ச நேரம் வாயை மூடுறியா? எல்லாத்துக்குமே காரணம் உன் பின்னாடி தலையை குனிஞ்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்காளே, உன் தான் காரணம். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா? உன் இஷ்டத்துக்கு பள்ளிய தூக்கி ஏன் பிள்ளை மேல போடுவியோ நீ? கேட்கறதுக்கு நாதி இல்ல நினைச்சுக்கிட்டு இருக்கியோ? இங்க பாரு, நகை ஒரு ஆத்த அவசரத்துக்கு தேவைப்பட்டுச்சுன்னு எடுத்துட்டு வர சொன்னது நான் தான். அதுவும் அவங்க மாமியார் கிட்ட கேட்டுட்டு எடுத்துட்டு வர சொன்னே தவிர திருடிக்கிட்டு வர சொல்ல. அவ திருடிட்டு வந்துட்டு நகையை மாத்தி கவரிங் செட்டா வச்சதுக்கு அதுக்கு நான் பொறுப்பாக முடியாதுல. இந்த பாருமா, நீ தேவையில்லாத பேச்சு பேசாத. திரும்பியும் முவைக்கிட்ட முதல்ல கேளு, அந்த நகையை கவரிங் செட்டா மாத்தினது யாரு அப்படின்னு சொல்லிட்டு. அது தெரியக்கூடாதுன்னு தான் அவ இத்தனை நாள் ஜெயில போயிட்டு இருந்திருக்கா. மாப்பிள்ளை என்ன சொல்றீங்க? ஆமா, என்ன சொல்றீங்க? இங்க பாருங்க, யாருக்கும் தெரியாத ஒரு உண்மையை சொல்றேன். அவளுக்கு எந்த அளவுக்கு அவங்க அம்மா முக்கியமோ அதே அளவுக்கு நானும் முக்கியம். அவளை பத்தி எனக்கு தான் தெரியும். இன்னைக்கு நான் அவளை வேண்டான்னு சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காளே தவிர, இப்போ கூட அவகிட்ட போயிட்டு கேட்டீங்கன்னா அவ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டும் நிம்மதியா இருக்கட்டும் தான் என்ன சொல்லுவாளே தவிர என்னை விட்டு கொடுத்துட்டு அவ போக்குல இருக்க மாட்டா. ஆமா, என் மான மரியாதை போகக்கூடாதுன்றதுக்காண்டி தான் அவ ஜெயில போயிட்டு இருந்தா. ஆனா அந்த தப்ப அவ பண்ணவே இல்லை. எனக்கு அப்பவுமே தெரியும் அந்த தப்ப அவன் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு. அப்போ உங்களுக்கு தெரியுமா யார் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு? எனக்கே இப்பதான் கொஞ்ச நாள் முன்னாடிதான் தெரிய வந்துச்சு. வேற யாரு? எல்லாம் என் கூட பிறந்தவ ஒருத்தி இருக்காளே, அவதான். ஏலே, இதெல்லாம் உனக்கே ரொம்ப அநியாயமா தெரியலையா? உன் பொண்டாட்டியை காப்பாத்துறதுக்காண்டி என் முக மேல பழிய தூக்கி போடுறிய. நிலமதி, வாயை திறந்து பேசுறியா இல்ல இப்போமாச்சும் இல்ல ஜெயிலுக்கு தான் போனோமா? என்ன சொல்லி? ஆமா, நகையை நான் தான் எடுத்தேன். என் புருஷனுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, அதனாலதான் நகையை எடுத்துட்டு போலி நகையை கொடுத்தேன். ஆத்திர அவசரத்துக்கு திடீர்னு கொடுத்தவங்க வந்து கேக்குறாங்களேன்று என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த உண்மை எங்க தெரிய வந்துருமோன்னு சொல்லிட்டு தான் அண்ணி எங்க இருந்து விரட்டணும்னு நினைச்சேன். இல்ல, எல்லாருமே மன்னிச்சிருங்க. இப்ப மாச்சும் தெரியுதா? இடி, எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணி வச்சிருக்கா நீ. அவங்க போட்ட உனக்கு இருக்கு. என்ன மன்னிச்சிருமா. ஏதோ ஆத்திர அவசரத்துல இப்படி கோவத்துல பேசிட்டேன். அதுக்காண்டி என் மருமவளை இப்படி ரொம்ப நோகடிச்சிட்டேன். என் மருமவளை பார்த்து நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறேம்மா. இப்ப மாச்சு புரிஞ்சுக்கிட்டீங்களே. இது எப்ப தெரிஞ்சாலும் எங்க கிட்ட வந்து சொல்லியிருக்க வேண்டாமான்னு. நாங்களும் அவளை போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம். அதை சொல்றதுக்கு தாம ஒரு நாள் வீட்டுக்கு வந்தேன். அப்பதான் தெரிஞ்சிட்டு அவ உங்க மேல கோவப்பட்டுக்கிட்டு உங்க ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு விரட்டி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவளை பாக்குறதுக்கும் எனக்கு விருப்பமே இல்லை. இவ்வளவு அக்கறையாக இருக்கிறவங்களையே இவளை விரட்டி இருக்காளே என்னன்னு சொல்லிட்டு. மத்தபடி அவன் மேல கோவம்லாம் எனக்கு எதுவும் இல்லம்மா. சின்ன பொண்ணே, நான் அன்னைக்கே சொன்னேன் என் தங்கச்சி மேல தப்பு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. நீ கண்டி அன்னைக்கு பொறுமையா என் சொல்றதை கேட்டுக்கிட்டு இருந்தேன்னா இந்த பிள்ளைக்கு பிரச்சனை போயிருக்கே போயிருக்காது சின்ன பொண்ணே. எல்லாமே நான் பண்ண தப்பு தான், இல்லைன்னு சொல்லல. அதுக்காண்டி உன் தங்கச்சியும் தப்பு பண்ணியிருக்காங்க.
ஆமா மச்சான், இந்த பொம்பளைங்க யோசிக்காம எடுக்கிற முடிவு தான் இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு வந்து இங்க நிக்குது. அதுக்காண்டி பொம்பளைங்களையும் சொல்ல முடியாது. ஆம்பளைங்க நம்மளும் 4 இடத்துக்கு போறோம். அதனால நம்ம வீட்டுல நடக்கிற பிரச்சனையை கண்டுக்கிறது இல்ல. ஒரு பிரச்சனைன்னு சொன்னா 2 சைடும் உட்காந்து என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு பேசி தீர்த்து வைக்கணுமே தவிர அதை பாத்துக்கலாம்னு விட்டா இவ்வளவு தூரத்துக்கு தான் வந்து முடியும். இப்பமாச்சும் புரியுதா உங்களுக்கு? சரி விடு சின்ன பொண்ணே, வா அம்மா கிட்ட போயிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவோம். அப்படியே நீங்களும் வரீங்களா? அப்படியே தங்கச்சியும் கூட்டிட்டு வந்துருவோம். ஆமாங்க, வாங்க. குழந்தைய தூக்கிட்டு போவோம். குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு அத்தைக்கிட்டே காமிச்சிட்டு அங்கனே இருந்துக்கலாங்க. என்ன சொல்றீங்க? சரி சின்ன பொண்ணே, வா போவோம். நாங்களும் வரோம். ஏம்மா நான் போயிட்டு முதல்ல கூட்டிட்டு வரேன் அவளை, சரியா? நீ மனசு திருந்தி இருந்ததே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். நீயும் அவளை திட்டாத. ஏதோ தெரியாம பண்ணிட்டு இருப்பா. உன் குடும்ப கஷ்டம் என்ன பண்றது. சரி பரவாயில்ல இருக்கட்டும். நான் உங்ககிட்ட நகையை திருப்பி கொடுத்துக்கிறேன். என்ன சொல்லுமா. அண்ணே, நான் தான் இவ்வளவு நாள் ஏதோ குறுக்கிட்டு போய் பண்ணிட்டேன். அந்த நகை இருக்கட்டும்னு அவங்களே வச்சுக்கிட்டோம், பிரச்சனை இல்லை. எனக்கு நகையெல்லாம் இருக்கதான் செய்யுது. இத்தனை நாள் நாத்துக்கு பண்ண கொடுமைக்காகவே இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. அவளுக்கு தெரியாம ஜெயிலுக்கெல்லாம் அனுப்பிட்டேன்னு. சரிம்மா வாங்க போவோம். ஆ, சரிண்ணே. ஏட்டி இதுக்கு மேலேயாச்சும் ஒழுங்கா திரும்பி இருக்கிற வழியை பாரு. ஆமா சொல்லிட்டேன். உன் மாமியார் வீட்டுக்கு கிளம்பி போ. இங்க இருந்துகிட்டே நீ ஒன்னுத்தையும் கிழிக்க தேவையில்ல. சரிம்மா. நீலாம்பரி, எப்பா, உன்னை நான் ஒரு நாளும் மன்னிச்சதே இல்லை. இருந்தாலும் என்னை மன்னிச்சிருப்பா. இருக்கட்டும்மா பரவாயில்ல. சோகமா இருக்காத. போ, அப்பா நாளைக்கு வர வீட்டுக்கு வந்து உனக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்டு வரமா. சரியா? போ, கவலைப்படாம போமா. சரிப்பா. நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க. நீங்க ஏதாச்சும் சொல்ல வந்தா நான் கேட்காமயே இருந்துட்டேன். இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன். சரி இருக்கட்டும் பச்சம்மா, வா நம்மளும் போவோம். ஏம்மா உனக்கு ஏதாச்சும் செஞ்சு எடுத்துட்டு வருவாம்மா? ஏதாச்சும் வேலை இருக்கா சொல்லுமா, செய்யறேன். இல்லம்மாக்கா இருக்கட்டும், உட்காரு. ஏன் காலையில இருந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கா? உட்காருமா. பரவாயில்லம்மா, வேலை செய்யறேன். இதுல என்ன இருக்கு, நம்ம வீடு தானே. எடி உட்காரு, வேலை செய்வா வேலை. ஏம்மா, ஏம்மா. ஏடி என்ன உன் அண்ணன் குரல் கேட்ட மாதிரி இருக்கு? விஷயம் தெரிஞ்சு வந்திருக்கானா பாக்குறதுக்கு? என்ன சொல்ல தெரியலையே எனக்கு. ஏடி என்ன அமைதியா இருக்கா, சொல்லி என்ன சொல்ல? ஏம்மா அண்ணன் கிட்ட சொல்ல வேண்டாமா? அவனுக்கு தெரிஞ்சா உன்னை ஏதாச்சும் அசிங்கமா நினைப்பான்னு நினைக்காடி. அப்படியெல்லாம் அவன் நினைக்க மாட்டான்டி. அவன்கிட்ட சொல்லுவோம். என்ன சொல்றா? சே அப்படியெல்லாம் இல்லம்மா. அண்ணன்கிட்ட சொல்றதுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. என்ன நினைக்க போற, அவன் ஒன்றும் நினைக்க மாட்டான். ஆனா அவன்கிட்ட சொன்னா அவனுக்கும் கூட கொஞ்சம் கஷ்டம். இப்பதான் அன்னைக்கே குழந்தை பிறந்திருக்கு. அவங்க சந்தோஷமா இருக்கிற நேரத்துல எதுக்கு என்னுடைய கஷ்டத்தையும் சொல்லிக்கிட்டு? அவங்க நிம்மதியா இருந்துட்டு போட்டோம், விடுமா. அப்படியா நாத்து? மக்கா என்ன குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்கா? நல்ல சந்தோஷமா தான் இருக்கு. எனக்கு ஒரு சைடு. மக்கா இங்கேயே இருக்க போறா நீ? ஏன் அத்தே, நாங்க இங்க இருக்கக்கூடாதா? உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா அத்தே? இங்க இருக்கக்கூடாதா நாங்க? நாத்து, உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையாமா? ஐயோ அண்ணி, நான் என்ன சொல்ல போறேன்? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க இருந்தா சந்தோஷம் தான் எனக்கு. அப்படி ஏதோ தெரியலையே நாத்து. சந்தோஷம்னு சொல்லிட்டு மூஞ்ச தொங்க போட்டுட்டுல இருக்க நீ. நாங்க வந்ததே உனக்கு பிடிக்கல போலையே. ஐயோ அண்ணி, அப்படியெல்லாம் இல்லை. நீ நல்லா தான் இருக்க. நான் சந்தோஷமா இருக்கேன் பாருங்க. எதே உங்களுக்கு பிடிக்கலையோ? மருமவள நீ எப்ப வருவேன்னு சொல்லிட்டு தான் நான் இருந்தேன். ஏன் மருமவளை இப்படி சொல்றா நீ? சரிங்க அத்தை, அது குழந்தைய காமிச்சிட்டு போலான்னு சொல்லிட்டு தான் வந்தோம் நாங்க. சரி அத்தை, நாங்க அப்படி கிளம்புறோம். மருமவளை குழந்தைய காமிச்சிட்டு போறேன்னு சொல்லிட்டு நீ பாட்டுன்னு காட்டாமே தூக்கி கொடுக்காமே போறா. இந்தாங்க. இங்க பாருடி எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு. அழகா இருக்கான். இவன் இருந்தா கூட நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது. என்னடி? ஆமாமா அழகா இருக்கான். அத்தையே உக்காம்பருமா அவன். இனி என்ன பேர் வைக்க போறீங்க? என்ன பேர் முடிவு பண்ணிட்டீங்களா எப்படி? அத்தை தான் ஒரு நல்ல பேரா சொல்லணும். என்னங்க, அத்தை நல்ல கை நிறைய வளையலு, செயின், மோதிரம், கால் கொலுசு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்து அத்தை தான் ஒரு நல்ல பேரா சொல்லணும். அதுக்கு என்ன, நீ பண்ணிடுவோம். சந்தோஷமா இருக்கியா நாத்து? ஆமா நீ சந்தோஷமா தான் இருக்க. எனக்கு என்ன குறைச்சல்? ஓஹோ, அப்ப நான் இல்லாம சந்தோஷமா தான் இருக்கா நீ? என்னங்க நீங்க எப்போ வந்தீங்க? எப்போ வந்தீங்கன்னு கேட்கல, ஏன் வந்தீங்கன்னு கேக்குறியா? நீ கேக்குறத பத்தி சரியில்லையே. என்ன மிரட்டாதீங்க, விட்டா கொஞ்ச நேரத்துல அழுதுருவா. என்ன மருமகளே நடக்குதுங்க? இவ்வளவு நேரம் மறைச்சுக்கிட்டு இருந்தாரு, இப்ப சிரிக்காரு. என்ன ஆச்சு இவருக்கு? அவருக்கு ஒண்ணும் ஆவல. நம்ம நாத்தை தேடிதான் அவரு வந்திருக்காரு வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு. என்னங்க? இங்க பாரு ராதிகா, உனக்கும் எனக்கும் 1000 பிரச்சனை இருக்கும். அதுக்காண்டி நீ எப்படி நம்பலாம்? அவங்க சொன்னா 2வது கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு. சொல்லு, உன்னை விட்டுட்டு நான் எப்படி 2வது கல்யாணம் பண்ணிப்பேன்? நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா, நீங்க எங்க 2வது கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னு சொல்லிட்டு. இங்க பாரு, எப்பவுமே நான் உனக்கு தான், நீ எனக்கு தான், சரியா? நம்ம எப்பவுமே சண்டை போடாம ஒத்துமையா இருப்போம். அதே மாதிரி சொத்து சொத்துன்னு இல்லாம நீயும் அண்ணன் அண்ணியும் குழந்தை அம்மா கூட எப்பவும் போல ஒத்துமையா இருக்கணும். சரிங்க மருமவள, ரொம்ப நன்றி மருமவள. இப்படி நீ பண்ணுவேன்னா எதிர்பார்க்கவே இல்லை.
ஏத்தே நான் பண்ணதுக்கும் மன்னிச்சிருங்க. எதுக்கெடுத்தாலும் போலீஸ் ஸ்டேஷன் போகாம குடும்பத்து பிரச்சனையை குடும்பத்துக்குள்ளேயே முடிச்சிருக்கணும். ஆனா நானு போலீஸ்ன்னு முதல்ல என் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு அங்க போயிருக்கேன். என்னதான் இருந்தாலும் முதல்ல நம்ம விட்டுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ராதிகா கிட்ட இருந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த விஷயத்த நான் ராதிகா கிட்ட இருந்து கத்துக்கிறேன் அத்தை. என்ன மருமகளே சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆமாங்க அத்தை. ராதிகா அந்த நகையை எடுக்கல. அவங்க நாத்தனார் தான் அந்த நகையை எடுத்து கவரிங்கா மாத்திருக்கா. என்னி, இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் தான் சொன்னேன் ராதிகா, எனக்கு இப்பதான் தெரிய வந்துச்சு. என்ன மருமகளே சொல்றா? ராதிகாவை பாருங்க, என்னதான் அவங்க மாமியார் கூடயும் அவங்க நாத்தனார் கூடயும் சண்டை இருந்தாலும் அவங்க நாத்தனாரையும் விட்டு கொடுக்க கூடாது, அவங்க புருஷன் பேரு கெட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டு அவ ஜெயிலுக்கு வரைக்கும் போயிருக்கா. அப்போ கூட அவ ஒரு வார்த்தை கூட சொல்லி நான் தான் அந்த வேலையை பார்க்கவே இல்லை, என் நாத்தனார் தான் பார்த்தான்னு சொல்லிட்டு. ஆனா நானு எல்லா விஷயத்துக்கும் எங்க அம்மா சொல்லுபடி கேட்டு ஆடி இருக்கேன். என்னை மன்னிச்சிருங்க அத்தை. என்னையும் மன்னிச்சிரு சின்ன பொண்ணே. செல்ல தாயி, என்ன ஆசைப்பட்டபடி குடும்பம் ஒண்ணு சேர்ந்துட்டு போல? ஆமா பஞ்சு, இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. சரி சரி, இப்படியே ஒரு வழியா குடும்பம் ஒண்ணு சேர்ந்துட்டு இனிமையாச்சும் ஒருத்தர் விட்டு கொடுக்காம சந்தோஷமா இருங்க, சரியா? ஆமா பாட்டி, கரெக்டா சொன்னீங்க. என்ன சின்ன பொண்ணே? ஆமாங்க. சரி சரி, அப்புறம் என்ன, எல்லாரும் குடும்பமா ஒண்ணு சேர்ந்தாச்சு. இனி என்ன, புது வருஷம் பிறக்க போகுது. எல்லாருக்கும் இனிமே நல்லதே நடக்கட்டும் மக்களே. நீங்களும் இனிமே நல்லதே இருக்கட்டும் புது வருஷத்துல, சரிங்களா? சண்டை சச்சரவு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு குடும்பத்தோடு ஒத்துமையா இருங்க. என்ன சொல்றீங்க அத்தை? ஆமா மக்களே, நீங்களும் எல்லாருமே சந்தோஷமா இருங்க. அனைவருக்கும் இனிய நல்வாழ்ந்து நல்வாழ்த்துக்கள் மக்களே. ஆமா, அனைவருக்கும் இனிய புத்தாண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்ன நாத்து, நாங்க எல்லாம் ஒரு இதுவுல சொல்லிக்கிட்டு இருக்கோம், நீ வாயே திறக்க மாட்டேங்கிற. இனி வாயெல்லாம் திறக்க மாட்டாக்காவ, அவன் புருஷன் கூட இருக்கால. சரி சரி, எல்லா குடும்பத்தோட சந்தோஷமா இருங்க. புத்தாண்டு அதுவுமா நல்ல புது துணியை உடுத்துக்கிட்டு பிடிச்ச சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு பிடிச்ச விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருங்க மக்களே. நன்றி, வணக்கம்.